ஹாய் வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். என்னோட பேர் பூபதி. நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அதாவது டெலிபதி அப்படிங்கிறது உண்மையா, அதெல்லாம் நம்பலாமா இல்லையா அப்படிங்கன்னு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு புரியுது. டெலிபதி அப்படிங்கிறது இப்போ வந்த விஷயம் இல்லை. இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடியிலிருந்தே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சயின்டிஸ்டும் இதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்துட்டு இதை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறத பொறுத்து அப்படிங்கிறது இது உங்களோட இஷ்டம். நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நடக்கும், நம்பலை அப்படின்னா ஓகே, அது உங்களோட விஷயம் தான். இப்போ வந்துட்டு நீங்கள் பொதுவாக நாம் நினைக்கக்கூடிய விஷயம் பக்கத்தில் இருக்கிறவங்க டைரெக்டாக சொல்லியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பாருங்க, கவனிச்சிங்களா? அதாவது நம்மளோட தாட்டை மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணுறது இந்த டெலிபதி. இப்போது நம்மளோட அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களை மற்றவங்களுக்கு அனுப்புறது, நம்மளோட ஆசைகள், சில விஷயங்களை வந்துட்டு அதாவது ஞாபகப்படுத்துறது, நம்மளை பற்றி ஞாபகப்படுத்துறது. சரியா? ஸோ இந்த மாதிரி டெலிபதி நிறைய விதவிதமாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. எல்லாத்துக்குமே வந்து மனமார்ந்த நன்றி. இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதாவது நீங்கள் லவ்வில் ஒரு வந்து அஃபெக்ட் ஆகி ப்ராப்ளம் ஆகி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு உறவு முறையிலிருந்து பிரிஞ்சு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இல்லை அண்ணன் அக்கா, இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கட்டுமே. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உறவு முறை. இந்த மாதிரி உறவு முறையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க, அதாவது பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அவங்கக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு தோணுது, ஆனால் என்னால் பேச முடியல. அவங்க எங்கேயோ இருக்காங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. நான் பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க. அதாவது நாம் நேரடியாக போய் பேசாமல் அவங்களையே வந்து நம்மக்கிட்ட பேச வைக்க முடியுமா அப்படின்னா இந்த டெலிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒர்க் ஆகும். இந்த டெலிபதி நம்மளோட ஞாபகத்தை அவங்களுக்கு தோன்ற செய்ய முடியும். அதே மாதிரி நம்மளோட எண்ணத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் நம்ம நேரில் என்ன பேசுகிறோமோ அதையே நம்ம மன ரீதியாக பேசும்போது அவங்களுக்கு அப்படியே புரியும். அதாவது மனரீதி அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் நினைக்கிறது தான். அதாவது நம்ம என்னென்னலாம் வாயை விட்டு பேசணும்னு தோணுதோ அதை அப்படியே மனசுக்குள்ளே நினச்சா மட்டும் போதும், அவங்களுக்கு டெலிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமாக சேர்ந்துடும். ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நேரில் வருவாங்க, பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம சேனலில் டெலிபதி, லவ் ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி சம்மந்தமாக நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸை பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம், ஓகேவா? அது மட்டும் இல்லாத டெலிபதி சம்மந்தமாக நிறைய வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி அதுலேயுமே நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்து நாம் மட்டும் சொல்ல, சயின்டிஸ்ட்டுமே நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து டெலிபதி அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெலிபதி பொதுவாக வந்துட்டு யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும்னா எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். உண்மையாக ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வச்சு லவ் பண்ணுறீங்க, இல்லை அன்பு வச்சுருக்கீங்க, அவங்க பிரிஞ்சு வாடிட்டு இருக்கீங்க, அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பர்சனுக்குமே வந்து ஆட்களுக்குமே வந்துட்டு இந்த டெலிபதி அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். இந்த உறவுமுறை சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டெலிபதி மூலமாக அதுக்கு ஒரு சொல்யூஷனை அவங்களால கொண்டு வர முடியும். இந்த டெலிபதி ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு கூட. நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக அதை செஞ்சால் மட்டும் போதும். இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கைடன்ஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ராப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் தேவை இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை உங்களுக்கு ப்ராப்பராக எனக்கு கைடன்ஸ் வேணும், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்காக ஒரு வாய்ஸ் மெசேஜாக ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணலாம், சரியா? ஸோ இப்போ வந்துட்டு டெலிபதி அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய லவ் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க மன ரீதியாக பேசும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம், நேரடியாக பேசினாவே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இதில் மன ரீதியாக எப்படி பேச முடியும் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு மனசுக்குள்ள அவங்கள பற்றி நல்ல விதமாக நினச்சா மட்டும் போதும்,
அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு தோணுதோ, அதாவது நேர்ல சொல்ல முடியக்கூடிய விஷயங்கள் இல்ல சொல்ல முடியாத விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட நீங்க அந்த மன ரீதியா மனசுக்குள்ள நீங்க பேசினா போதும். அவங்கள நினைச்சு கண்டிப்பா அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா பார்க்காம இருக்கீங்க, ஒரு கால் பண்ணாம பண்ணனா பரவாயில்ல, அவங்க கிட்ட பேசினா பரவாயில்ல அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த டெலிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சூப்பரான ஒரு மெத்தட் தான். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.